இருந்து பேசினவங்க, லைக் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி 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 நன்றி. தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு பார்க்கலாம். நீ எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வெளியே போகாத. என் வீடு நான் இருப்பேன்னு. எப்பா, என் வீடு நான் இருக்கேன்ப்பா. நிம்மதியே இருக்காதுப்பா. நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லாமல் எப்படி இருக்க சொல்கிறீங்க? நம்ம வீடு என்னைக்கு இருந்து வந்துக்குருவோம். நாய் உதறது பாருங்க. கொஞ்சம் காலம் இருக்கும்போது நல்லா லைவ் போட்டுக்கிட்டே இருந்தா தானப்பா ஒரு சூப்பர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு இந்தன்னைக்கெல்லாம் வந்து நம்ம மதன்மணி வந்து ஒரு உதவி பண்ணார், சப்போர்ட் பண்ணார். ஏன்னா வெளியே சொல்லக்கூடாது, ஓப்பனா சொன்னோம்னா நிறைய திருடர்கள் இருக்காங்க. சப்போர்ட் பண்ணார். நம்ம நந்தினி இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம முகமது, மகேஷு, பர்வீனு, சொப்பனா, இப்படி இப்படி நிறையா பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை வந்து இப்போலாம் சொல்லக்கூடாதுன்ட்டாங்க வெளியே. மதன்மணி இப்படி நிறையா பேர் சொல்லவே கூடாதுன்ட்ருக்காங்க. சொன்னால் அப்புறம் திருடர்களாக இருக்காங்க. அந்த பாட்டு எனக்கு பாட வர மாட்டேது. ஏன்னா சொல்லக்கூடாது. மனச்சாட்சிக்கு அவங்க செய்கிறது எனக்கு ஒரு உதவியாக இருக்குது. என்னால் வந்து என்ன சொல்ல வந்தேன், என்ன முடிக்க வந்தேன்னே எனக்கே தெரியல. சரியாப்பா? அதனால தான் லைவ் போடுறோம். அந்த லைவ் நிம்மதியாக போட முடியாது. அவங்க அந்த பிள்ளை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைவே போட முடியாது. லைவ் சந்தோஷமாக போட்டால் தானே நம்ம லைவில் வந்து சந்தோஷமாக பேசி ஒரு மன ஆறுதலாக போவாங்க. சரி, இந்த அம்மாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்சதை ஒரு செய்வோம். நம்மளால் ஒரு முடிஞ்ச உதவியை பண்ணணும் செய்வாங்கப்பா. நிறையா பேர் வந்து உதவி பண்ணுற மனப்பான்மையில் நிறையா பேர் இருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து நிம்மதியாக போய் கொஞ்சம் இருப்போம். என்ன செய்ய, இந்த பயலுக்கு அடங்கவே மாட்டுறாங்க. வளர அதிகம் பேசாதே, அதிகம் பேசாதே, ஆபத்தில் வந்து முடிந்த விடம். ஓகே 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 ஓகே. அம்மா அவங்க லாஸ்ட்டு ஷார்ட்டில் மெசேஜ் போட்டிருக்கேன். சரி சாமி, நான் சப்போர்ட் பண்ணுறேன்ப்பா. நீங்கள் நல்லா வருவீங்க. நீங்களும் மானிட்டேஷன் ஆகணும், வாட்ஸ்அவர் ஏறணும், நல்லா எல்லாம் பேசுங்க, எல்லாம் பாடுங்க, வீடியோ போடுங்க, நல்லா வந்துடுவீங்க. இப்போ தூங்கு. மதன்மணி வணக்கம் ப்ரோ. அம்மாப்பட்டி சரிப்பா. இந்த நாய் உதறுதுப்பா. அம்மாப்பட்டி தூங்க சொல்லு, தூங்க சொல்லு, தூங்க சொல்லு, தூங்க சொல்லு, தூங்க. சரியா? நான் போய் தூங்குறேன். பாய் பாய் பாய். சியூ சியூ சியூ. நாளைக்கு வா. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. உங்களை ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கப்பா. நான் வந்து ஏன் வந்து நான் சொல்கிறேன்னு சொன்னால், நான் வந்து ஒரு சாமி கிடையாது. ஏன்னா பல கஷ்டங்கள், அடிபட்டு மிதிப்பட்டு பணக்காரங்களாக இருந்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடை கட்டியிருக்கேன் பாருங்களேன். அதுக்கப்புறம் மேலோகத்தில் கடவுள் என்னை கூட்டிகிட்டு போயிட்டார். செத்துட்டேன்னு எழுதிட்டாரு. ஆனால் அந்த நோயெல்லாம் அடித்து தூக்கி நொறுக்கி அதுக்கு மேலே வந்து உட்காந்து நான் வாழ்கிறேன்னா, என்னைய மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை அடித்து தூள் கிளப்பிட்டு வைராக்கியமாக நல்லா எல்லா பேருமே ஜெயிக்கணும். சரிங்களா? நம்மளாம் என்ன அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நம்மளாலையும் எல்லாமே வெற்றி பெறலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்து யாருமே துவண்டு போகாதீங்க. எல்லாரும் நாளைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் என்ன விசேஷம்? மீனாட்சி நாளைக்கு என்னது? நாளைக்கு தேருப்பா. தேருதேன். நான் கூட்டத்துக்குள்ளே போக மாட்டேன் மதன்மணிப்பா, போக மாட்டேன். நாளைக்கு என்ன போகுமா என்னன்னு தெரியல. காலைக்கு பார்ப்போம். போகலாம். இன்னைக்கு 11 திங்கக்கிழமை ஆற்றுல அழகர் சாமி இறங்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மத்தியானமே போயிடணும், சாயங்காலமே எதிர்ச்சேர்வை. அப்புறம் எதிர்ச்சேர்வை அங்கேருந்து சாமி வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து காலையில் 4 மணிக்கு டும் டம் சக்கு சக்கா ஜிங்கு சக்கா ஜிங்கு சக்கான்னு அந்த சாமி அலர் சாமி பாட்டை போட்டு ஆடுவாங்க, கொட்டடிச்சு ஆடுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு இந்த வருஷம் போகணும் நான். பாய் ஆயா. என் பேர் மணி. நாளை சந்திப்போம். தேங்க்யூப்பா. டன். வணக்கம் வணக்கம். வளரும். நாளைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் நாளைக்கு போகிறேன்ப்பா. முடிஞ்சால் நான் போகிறேன். அம்மா நன்றி அம்மா. மனசுக்கு ஆறுதலாக இருக்குமா? தேங்க்யூப்பா. நீங்கள் டெய்லி வாங்கப்பா. நான் நினச்சா இப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பேன். இல்லாட்டினா நான் முடிச்சுட்டு தூங்குவேன். எப்பயுமே அப்படித்தான். நமக்கு வந்த பேரம்பிள்ளைங்களாம் நிறையா வந்துட்டு போய் தூங்கிட்டாங்க. வாங்க, நானும் போய் தூங்குறேன். நீங்களும் தூங்குங்கப்பா. எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக தூங்குறேன். எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? பாய். அனைவரும் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே. நாளை சந்திப்போம். நாளை வருகிறோம். வாங்க எல்லா பேரும் வாங்க. ஆயா போய் தூங்குறேன்.